சார் வணக்கம் சார். வணக்கம். எல்ஐ கேக் வந்து இப்போ வந்து டைம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நாட்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இதில் வந்து இன்னும் சில காட்சிகள்லாம் வந்து சேர்க்குற மாதிரியா சில சோஷியல் மீடியாவில் பார்த்த விஷயத்துக்காக கேட்குறேன். சில காட்சிகள் அப்படி ஒரு வேளை எதுவும் ஏஐயில் எதுவும் சில விஷயங்கள் சேர்க்குறாங்களா, இல்லை இந்த படத்துக்கான முழு வடிவமைப்புமே முடிஞ்சிருச்சா? இல்லை கொஞ்சம் அந்த கரெக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா படத்தில் 2040 நடக்கிற கதை முழுக்க முழுக்க 2040 கதை தான் அது. ஃபார்வேர்டாக போய் சிந்திக்கிறதோ அல்லது ஃப்ளாஷ்பேக்காக வர்றதோ கிடையாது. கதையே 2040 ஆரம்பித்து 2040 முடியுது. ஸோ அதனால் வந்து நிறைய ஏஐ விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்குது. அதில் ஏதாவது கரெக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்னு முதல்ல தயாரிப்பாளர் அறிவிச்சிருந்தார். பட் 3ஆம் தேதி முடியாது, 10ஆம் தேதி தான் பண்ணணுங்கிற அளவுக்கு இப்போதைக்கு பேசுகிறாங்க. 10ஆம் தேதி தான் வரும் போல இருக்குது. ஓகே ஓகே. இல்லை இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்தே ஒரு சரியான ஒரு தேதியை வந்து கட்டமைக்க முடியாமே அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த எலெக்ஷன் வந்திருக்கனால இன்னும் இதை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம். இல்லை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வளைகுடா போர் நடக்கிறதுனால இப்போ அங்கே ஒரு பெரிய கலெக்ஷன் அவங்களுக்கு வரும். பிரதிபுரங்கநாயகம் படம்னா இப்போ அந்த வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது இல்லையா கலெக்ஷனு, அது இப்போ வந்து வராதுங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் மலேசியாவில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு பிஸ்னஸ் வரும்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கேயும் ஏதோ ஒரு சின்ன சிக்கல். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரிலீஸ் அவங்க தள்ளி போட்டது. மற்றபடி வந்து வேற ஒன்றும் பெரிய காரணங்கள் இல்லை. ஓகே ஓகே. நெல்சன் அவர்களுடைய இந்த ப்ராஜெக்ட், அதாவது வந்து ரஜினி அவர்களை பற்றியும் கமல் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து, ஸோ 2 பேரும் நெல்சனை பற்றி ஜாலியாக பேசிக்கிற விஷயம் இருக்குது. ஸோ இவரும் வந்து 2 பேரையும் 2 லெஜண்டையும் கலாய்க்கிற ஒருத்தர்னா அது நெல்சனாக தான் இருக்க முடியும் அப்படின்றத நிறைய மேடைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ இவங்களுக்கான ஒரு சம்பள நிர்ணயம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூ எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது? இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ராஜ்கமல் பண்ணுது. ராஜ்கமல் பேக்கிங்கில் இருந்தால் கூட ரெட் ஜெயண்ட் தான் ஃப்ரேமில் வராங்க, பேக்கிங்கில் ராஜ்கமல் இருக்குது. அப்போ இது கமலுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கிற மாதிரி தான் ரஜினியும் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல சம்பளம் பேசாமல் இதில் ஷேராக கலெக்ஷனில் ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன நடக்க போகுது, எவ்வளோ சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியல. பட் ப்ராஃபிட் ஷேருங்கும் பொழுது உங்களுக்கு படத்தை பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஷேர் கொடுக்கும்போது கட்டாயமாக பெரிய தொகையாக இருக்கும். 2 பேருக்குமே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஓகே ஓகே. அதில் சில இந்த கிளிம்ஸு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் நெல்சன் அவர்கள் சில பாயிண்டில் வந்து, அதாவது சில டயலாக்ஸை வந்து கமல் சாரை சொல்ல வச்சுருப்பார். இதில் அவர் வந்து கமல் யார் வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. பட் இதில் கேள்வி எழுப்பும் போதே தெரியுது, ஒருவேளை கமல் அவர்கள் கதாநாயகனாகவும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதில் ஒரு வில்லனாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதை காமிச்சிருக்காங்க. இது உங்கள் பார்வையில் அது வந்து சரியாக இருக்குது? இல்லை, 2 பேருமே வில்லனாக இருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2 பேருக்குமே இந்த நெகட்டிவ் ரோலுங்கிறது பிரமாதப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு பல படங்களில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2 பேருமே நெகட்டிவ் ரோல் பண்ணான்னா அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா, ஒரு புதுமையாக இருக்கும்ல. அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். அது பார்க்கலாம். சார், விஷால் அவர்களுடைய ப்ராஜெக்ட் இப்போ வந்து புருஷன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, இந்த ப்ராஜெக்டோடைய அடுத்த ஸ்டெப்பு எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு? என் நடுவில் சுந்தர்சிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இல்லைனா அந்த படம் வந்து பாதி கிணற தாண்டி இருக்கும். இப்போது அவர் கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். இப்போ மீண்டும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரே ஷெட்யூலில் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பெருசாக வளவளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு டைரக்டர் அவர். எல்லாமே பிளானிங் தான். அங்கே வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்தாருன்னா கடன்னு அடித்து போட்டு போகிற ஒருத்தர் அவர். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாக அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும். ஓகே ஓகே. அப்போ இந்த ஆண்டே படம் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கட்டாயமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது இல்லாமல் விஷாலோடைய அப்கமிங் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இவர் வயதான தோற்றத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு 3 கெட்டப்பில் இருக்கிற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஒருவேளை சில இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான சில படங்கள்லாம் வந்து வந்தது இல்லையா, ஒருவேளை அந்த ஒரு பிரதிபலிப்பாக இந்த படமாக இருக்குமா தெரியல. மகுடம்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 3/4 படம் முடிஞ்சிருச்சு. அது ஏதோ ஒரு ஷெட்யூல் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை பண தேவையாக கூட இருக்கலாம்.
அது முடிச்சிட்டாருன்னா அந்த படமும் ரெடி ஆயிரும். பட் புருஷன் தான் முதல்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அது பிஸ்னஸ் வைஸு புருஷன் ஒரு பெரிய படமாக வரும். கட்டாயமாக சுந்தரிசி படம் விஷாலுங்கும்போது ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும். அது ஒரு பெரிய கலெக்ஷனை எட்டுச்சுன்னா பின்னாடியே வர மகுடம் படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் மகுடம் கொஞ்சம் தள்ளி வரும். ஓகே ஓகே. இப்போ சமீபத்தில் அவருக்கான சில அதாவது எப்படின்னா அவருடைய சினிமா சம்பந்தமான சில செயல்கள்லையும் மற்றபடி வந்து இப்போ வந்து உடம்பு வந்து ரொம்ப மெருகேற்றுறதுலையும் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, விஷாலை பொறுத்தளவுக்கு நடுவில் அவர் குறித்த தகவல்கள் பல தவறாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஆயிட்டார் இப்படி ஆயிட்டாருலாம் வந்துச்சு. நம்மளே கூட பேசியிருக்கோம். உண்மைதான். அவரும் வந்து நான் என் கையெல்லாம் நடுங்களை பாருங்கலாம் சொன்னார். ஆனால் தன்ஷிகா அவர் லைஃப்பில் வந்த பிறகு அவர் அழகாக டியூன் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் ஒரு வாழ்க்கை துணை வேணும் ஒவ்வொருத்தருக்குமே. அதாவது ஒருத்தருடைய கரியரில் அவர் செய்த சில தவறுகளால் ஒரு பின்னடைவு வரும்பொழுது ஒரு சரியான துணையோ நட்போ கிடைக்கும் பொழுது அவங்க டியூன் பண்ணுவார்கள். அதுதான் விஷால் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீ விஷால் வந்து யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லா இருக்கார். இப்போ ஆளே நல்லா ஆயிட்டார். அப்போ முழுக்க காரணம் வந்து சாய் தன்ஷிகா தான். அதனால் விஷாலை போலவே அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஓகே ஓகே. ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக இருக்கிற விஷால் அப்படின்றீங்க. ஆமாம், சிறப்பு. தனுஷ் அவர்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கும் எப்படின்னாக்கும் அவர் எப்படி அசுரனில் சில ஒரு பேட்டர்னை வந்து டச் பண்ணாரோ அதே மாதிரி மாரி செல்வராஜ் அவரோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி வந்து அவர் டச் பண்ணாரோ அப்படி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த கரை அப்படின்ற ஒரு விஷயமும் இதை வந்து இதோட பயணம் வந்து இனிமேல் தனுஷ் அவர்களுடைய ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு வேல்யூ அவரே கிரியேட் பண்ணிட்டாரா? இல்லைங்க, தனுஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப அப்படியே மேலே ஏறி இன்னைக்கு அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. இனிமேல் அவர் லோக்கலாலாம் நடிக்க முடியாது. ரொம்ப அந்த ஸ்கூல் பையன் மாதிரியோ அல்லது காலேஜில் கட் அடிச்சுட்டு சுற்றுற மாதிரிலாம் இனிமேல் அவரால் நடிக்க முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டான படங்களாக பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஆடியன்ஸும் கிட்டத்தட்ட அப்படி டியூன் ஆகிட்டாங்க. அவர்கிட்ட விதவிதமான படங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த கரைங்கிற படம் கரசாமிங்கிறது ஒரு குலசாமி. ஸோ அவர் அது தொடர்பான ஒரு பேர் அவருக்கு வச்சுருக்கும் பொழுது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குலாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதம் 30 ரிலீஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் வந்தால் அவங்க தள்ளி போவாங்க. அது வேறு. ஜனநாயகனுக்காக தான் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஜனநாயகன் அனௌன்ஸ் பண்ணால் அவங்க தள்ளி போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. அடுத்து மாரி செல்வராஜ் படமே பண்ண போகிறாரு அவர். அது வந்து கிட்டத்தட்ட 250 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. அது மிகப்பெரிய பட்ஜெட். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே. இதை தொடர்ந்து சூரியோடைய 7வது படமாக வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸோடைய படம். இப்போ வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து இது 3வது படம் தான் சூரிய அவர்களோட படம். பட் இந்த கதை வந்து ஒரு வகையில் வந்து அவர் எங்கெங்கேயோ சில விஷயங்களை ஆரம்பித்து கருடனில் ஒரு கதைக்களத்தை பிடிச்சி இன்னைக்கு வரக்கூடிய கதைக்கு கூட அவர் வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கொடுக்குற அளவுக்கான ஒரு விஷயத்தில் வளர்ந்து நிற்கிறார். பட் இப்போ இதோடைய 7வது படம் என்ன மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கும்? இல்லை, கதை என்ன அம்சம்லாம் நமக்கு தெரியாது. அயலான்னு ஒரு படம் பண்ண டைரக்டர் தான் இந்த படம் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணார். மீண்டும் சிவகார்த்திகேயன் அவருக்கு டேட்டு தரேன்னு சொல்லி பல வருஷம் அவரை காக்க வச்சு இப்போ இங்கே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ சூரிய வச்சு ஒரு வெறியோட ஒரு படம் பண்ணுவார். என்ன பல பேர் புறக்கணிச்சிங்க. நடுவில் தனுஷ்லாம் போயிட்டு வந்தார். எங்கெங்கேயோ போய் எதுவுமே நடக்காமல் கடைசியாக சூரியகிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவருக்குள்ளே ஒரு எரிச்சல் இருக்கும்ல. பல பேர் என்ன வேணான்னு ஒதுக்குனீங்க, பாருங்கள் நான் எப்பேற்பட்ட படத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். அதை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். பட் இந்த படத்தில் வந்து சூரிய 25 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பெரிய சம்பளம். இன்றைக்கி இருக்கிற சிம்புவோட அதிக சம்பளம்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு தகவலை தான். கண்டிப்பாக அவருடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்குது நீங்கள் சொல்கிற. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மண்டாடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படமெல்லாம் வந்து சும்மா யாரும் பண்ண முடியாது. நடுக்கடல்லையே எடுக்கிறாங்க அந்த படத்தை. ஒரு கிட்டத்தட்ட மாத கணக்கில் அந்த கடலுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. ஒரு 4 நாள் நீங்கள் கடலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நிறம் மாறிடும். உங்களுடைய உடல் வாகுவே உங்களுக்கு வந்து பேசிக்கலாகவே இன்னர்லாம் நிறைய பிரச்சனையாக போகும். உடலில் அவ்வளோ மாற்றங்கள் வரும். அந்த உப்பு காற்று எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு மீனவர் மாதிரியே போய் இருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி டெடிகேஷன் இருக்குல்ல, அதற்கான விலைங்கிறது இங்கே தனியாக இருக்குல்ல. அப்போ மண்டாடி கொடுத்த அந்த அந்த கைப்பு தான் 25 கோடி ஒரு சம்பளத்தை கேட்க வச்சிருக்கு. அவங்களும் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே. இருந்தாலும் அவர் இன்னும் அந்த பழைய நிலைமைகளை வந்து மறக்காமல்
ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் லைஃபாக நான் வந்து வாழ்ந்திருக்கேன். இப்போவும் அதை விட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்ற ஒரு பெருமிதம் தான். நான் அப்போ அப்படி இருந்தேன் அப்படின்லாம் வந்து தன்னை தாழ்த்திக்காம, ஸோ என்னோட வாழ்க்கை இப்படியெல்லாம் சூப்பராக போச்சு அப்படின்ற ஒரு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் சூரி இருக்காரு. மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்க தான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பற்றியும் நம்ம பேசி ஆகணும். இவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் இப்போ எந்த லெவலில் இருக்குது? இவர் வந்து பட தயாரிப்புக்கு வந்து இப்போ முன்முனைப்பாக இருக்கிறாரு. இதை நம்ம கடந்த முறையே நம்ம பேசியிருந்தோம். இப்போது அவருடைய கரண்ட்லி ப்ராஜெக்டில் எந்த படம் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது? அதான் இப்போ இந்த சேயம்னு ஒரு படம், தாய்க்கிழவி டைரக்டர், ம் அவர் தான் இப்போ இந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. அதான் அது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்துச்சு, அதுவே மிரட்டலாக இருந்துச்சு. ஒரு விருமாண்டி படம் மிக்ஸ் பண்ண மாதிரி அதில் ஒரு 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 நல்ல தகவல் ஒன்று இருக்குது. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், ஒன்று கேட்கும்போது நல்லா இருக்குது. கமல் வந்து ஒரு தோற்றத்தில் வராரு படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த படமே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி நிற்கும். அது பார்க்கலாம், என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சேம் வந்து ஒரு வகையில் வந்து கல்கியில் எப்படி சார் கமல் சார் வந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துக்கான ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சில விஷயங்கள்ல உள்ள புகுத்துற மாதிரி இருக்கு. விருமாண்டி சாமிக்கும் முருகனுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அந்த அந்த ஒரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ விருமாண்டியாக வர்றவர் கமல்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு தெரியல, கேள்விப்படுற தகவல். ஓகே ஓகே. அதாவது என்னன்னா, பார்க்கும் ஆண்டவர் பார்க்காத ஆண்டவர் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கதை. ஓகே சார், இந்த வாரம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் ஸோ நம்ம லாக்டவுன்லேருந்து மீள்றதுக்கும் சில விஷயத்த பேசணும். அப்படியெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்றது நிறையா பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி.